Hello everybody, welcome back to my channel. இன்னைக்கு வந்து ஒரு ஃபேஸ் பேக் பத்தி தான் உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்திருக்கேன். இந்த ஃபேஸ் பேக் வந்து யூசுவலா சொல்றது தான். டீடான் பண்ணும், உங்களுக்கு ஃபேஸ்க்கு வந்து க்ளோ நல்லா குடுக்கும். அண்ட் யூசுவலா சொல்றத விட இது டிஃபரெண்ட் என்ன அப்டின்னா, இது வந்து ரொம்ப ஃபெமிலியரான ஃபேஸ் பேக்குங்க. அதுவும் நம்ம கண்ட்ரில இந்தியால வந்து ஃபார் சென்ச்சுரீஸ் வி ஃபாலோ திஸ் ஃபேஸ் பேக். இது வந்து ரொம்ப ஃபெமிலியர் தான். டீடான் பண்ணும், இது க்ளோ குடுக்கும். இது எல்லாருக்குமே தெரியும். அதனால வந்து நம்ம டிலே இல்லாம டைரக்ட்டா இந்த ஃபேஸ் பேக் போலாம். பட் ஆஃப்டர் கிளென்சிங். கிளென்சிங்க்கு வந்து நான் கர்ட் எடுத்துக்கிறேன். கர்ட் வந்து லைக் இட்ஸ் a நேச்சுரல் கிளென்சர். எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஜிங்க் அண்ட் லாக்டிக் ஆசிட் வந்து பிரசன்ஸா இருக்கு அதுல. அண்ட் மோரோவர் வந்து நம்ம லெமன்ல வந்து எப்படி நம்ம இட்ஸ் அ நைஸ் ப்ளீச்சிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோமோ, அதே மாரி வந்து ஒரு யோகர்ட்ல வந்து இட்ஸ் அ நைஸ் கிளீனிங் ஏஜென்ட் இருக்கு. சொல்லப்போனா லெமனும் யோகர்ட்டுமே வந்து நைஸ் காம்பினேஷன் ஃபார் ஃபேஸ் க்ளோ. நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணா நல்லா ஸ்கின் க்ளோ குடுக்கும். இப்ப வந்து நான் வந்து கர்ட் எடுத்து ஃபேஸ்ல தடவிக்கிறேன். நீங்க கர்ட் தடவ விருப்பம் இல்ல, உங்களுக்கு ஒத்துக்காது அப்டின்னா, நீங்க ஏதாவது லோஷன் வச்சிருந்தீங்கன்னா ஃபார் கிளென்சிங் நீங்க அது கூட போலாம். இல்ல டைரக்ட்டா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நீங்க பேக் கூட போலாம். நான் ஃபேஸ் வாஷ் பண்ணல. ஸோ இது என்ன பண்ணுது உங்ககிட்ட காட்டலான்னு வந்திருக்கேன். லைக் ஒரு கர்டும், அதுக்கப்புறம் ஒரு ஃபேஸ் பேக் மட்டுமே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட காட்டலான்னு வந்திருக்கேன். இப்போ நான் வந்து ஃபேஸ்க்கு வந்து கர்ட் வந்து அப்ளை பண்ணிட்டேன். கொஞ்சம் லூஸா, ரொம்ப ரன்னியா இல்ல. கொஞ்சம் திக்கான கர்ட் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நான் ஃபேஸில் வந்து யூஷுவலா பண்ணுற மாரி தான். ஃபேஸில் ஃபிங்கர்ஸ் வச்சு நல்லா ரொட்டேட் பண்ணிப்பேன். ரொட்டேட் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நான் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு. இப்போ நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒரு ஒர்க் பண்ணுறேன். அது என்ன அப்படின்னா வந்து ஐஸ் க்யூப்ஸ் வைக்க போகிறேன். ஃபேஸ் வந்து நான் நார்மல் வாட்டரில் தான் வாஷ் பண்ணிட்டு வந்தேன். இதுக்கப்புறம் வந்து ஒரு க்யூப் ஆஃப் ஒரே ஒரு ஐஸ் கட்டி மட்டும் வச்சுக்கிறேன் ஃபேஸில். குட்டி குட்டியாக இருக்குது, டக்குன்னு மெல்ட் ஆகிட்டு பாரு ஃபாஸ்ட்டாக. ஸோ ஐஸ் க்யூப்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப நல்லது. லைக் உங்கள் போர்ஸ்லாம் வந்து ஷ்ரிங்க் பண்ணிடும். அப்புறம் வந்து ஃபேஸ் வந்து இம்மீடியட்டாக வந்து ஃப்ரெஷ்ஷாக காட்டுறதுக்கு ஆக்சுவலாக வந்து ஐஸ் க்யூப்ஸ் வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். ஐஸ் க்யூப்ஸ் பற்றி ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன். ரொம்ப ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சீக்கிரம் போட்டுறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து அந்த பர்ட்டிகுலர் ஃபேஸ் பேக் என்ன அப்படின்னா வந்து கடலை மாவு. காட் இட். லைக் நம்ம கண்ட்ரியில் சென்ச்சுரிஸாக நம்ம யூஸ் பண்ணுவோமா இந்த கடலை மாவு? டேன் ரிமூவ் பண்ணுமா? ஃபேஸ் ஒயிட்னிங் கொடுக்குமா? கண்டிப்பாக. ஸோ கடலை மாவோட சேர்த்து நான் கொஞ்சம் கர்ட் எடுத்துக்கிறேன். ஸோ கர்ட், கடலை மாவு ஃபேஸ்க்கு மட்டும் அப்படிங்கிறதுனால கடலை மாவு வந்து நான் 1/2 டீஸ்பூன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட வந்து லைட்டாக மஞ்சள்தூள் கொஞ்சம் நிறைய பேர் விழுந்துட்டு மஞ்சள்தூள் நிறைய இருந்தாலும் வந்து எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு க்ளோ கொடுக்கும். டர்மரிக் வந்து அதோட ஹனி ஹனி ஊற்றிக்கிறது இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் காம்பினேஷன். ஸோ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம ரெடி பண்ண பேக்கை வந்து நான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன். இந்த ஃபேஸ் பேக் வந்து நான் மோர் தென் 1 hour கூட வச்சுருந்துருக்கேன். நல்ல எஃபெக்ட் கிடைக்கிது. இன்றைக்கும் அதேமாரி நான் வந்து இந்த பேக்குக்கு வந்து என் ஃபேஸில் நல்லா டைம் கொடுக்குறேன். செட்டில் ஆகட்டும், அதை ஒர்க் பண்ணட்டும் என் ஃபேஸில் இந்த ஃபேஸ் பேக். அதுக்கப்புறம் நான் வாஷ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நான் வந்து காட்டுறேன். ஓகே, தென் ஐம் டன் வித் மை பேக். இப்போ வந்து என்னோட ஃபேஸில் பார்த்தீங்கன்னா, கடலை மாவு போட்டேன்னா யூசுவலாக வந்து என்னோட ட்ரை ஸ்கின் எனக்கு ட்ரையாக இருக்கும். இன்றைக்கி வந்து ட்ரையாக தெரியல. பிகாஸ் நான் வந்து கர்ட் அண்ட் ஹனி சேர்த்துக்கிட்டேன். சப்போஸ் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்க வந்து ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்கிறவங்க வந்து லைக் ரைஸ் வாட்டர் நீங்கள் கொஞ்சம் கூட போடலாம். ஸோ இதுதான் ஐம் டன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் இதுமாதிரி வேறு ஏதாவது ஒரு டிஐஒயோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.